ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் சேபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பிப்ரவரி 21 நம்ம ஒரு ஆன்லைன் ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்றோம். அதில் டாபிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, விலை முக்கியம் அல்ல, வித்தியாசம் தான் முக்கியம் அப்படிங்கிற டாபிக் கவர் பண்ணுது. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் பிப்ரவரி 28 நமக்கு 1 மந்த் ஆன்லைன் பெய்டு ஒர்க் ஷாப் நமக்கு துவங்க இருக்கிறோம். அதனை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் பெய்டு ஒர்க் ஷாப்பில் கண்டிப்பாக பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றுறோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பின்பற்றணும். இந்த பெய்டு வெபினாரில் பெய்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டாபிக்ஸ் நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கிறோம். ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ்க்கு எப்போவுமே தனியாக வச்சுருந்தோம். இதில் ஒரு டாப்பிக்கை நம்ம அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 0 to hero கான்செப்ட்ஸை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் இதில் மெர்ஜ் பண்ணி நம்ம தர்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் சினாரியோ, ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனாங்க, அடுத்ததும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனாங்க, அடுத்து ஒரு கேப் டவுன் நடந்தாங்க. இந்த இடம் நமக்கு ஒரு இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டர்ன் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் பேட்டர்னை நமக்கு கொடுத்துருக்காங்க மார்க்கெட். ஆனால் இதுவரை நம்ம ஆப்ஷன் ட்ரேடில் சார்ட்டை பேஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம விளக்கமும் கொடுக்கறதில்ல. இது இந்த மாதிரி பேட்டர்ன் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு, பார்த்து கொள்ளுங்கள் ஒரு ஆய்வுக்காக அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம விளக்கம் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவாக மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் அடுத்தது ஓப்பனுக்கு மேலே தான் நமக்கு க்ளோசிங் கிடைக்கணும். அடுத்தது இந்த க்ளோஸுக்கு மேலே சப்போர்ட்டிவ் க்ளோசிங் கொடுத்துட்டே இருக்கும்போது இதற்குண்டான மதிப்பு ஜாஸ்தியாக கிடைக்கும். இதை நினைவில் கொள்ளுங்கள். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா செக்டாருமே ஒரு பாசிட்டிவ்ல தான் இருந்தாங்க. மார்க்கெட் நேற்று மீன்ஸ் கடந்த வர்த்தகத்தில் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு வீழ்ச்சி இருந்தது. அந்த வீழ்ச்சியில காமா எஃபெக்ட்ஸ் வேற இருந்தது. அதற்கு முந்தைய நாளோட க்ளோசிங்கை விட நமக்கு க்ளோசிங்கோட ஆடட் பிரீமியம் 110 இருந்தது, நமக்கு 112 வேற முடிஞ்சிருந்தாங்க. இது எல்லாமே இருந்தது. இன்னைக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நேற்று ஆப்ஷன் செயின்ல பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, அதாவது கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருந்தது. அப்போ புட் சைடு அதிகமாக இருக்கு அப்படிங்கும்போது மார்க்கெட் செகண்ட் ஆஃப் வீழ்ச்சிங்கும் போது அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் பிலோலையே ட்ரேடு நடந்துட்டு இருந்திருக்கணும். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் பிலோல நமக்கு பெருசாக ட்ரேடே நடக்கலை. இன்னைக்கு ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25,423, லோ பார்த்தீங்கன்னா 25,372, ஹை பார்த்தா 25,697. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க. ஆனால் அது வர கால் ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன்ஸ் ரெண்டு பிரீமியமே டிகே பண்ணியிருந்தாங்க. இதை உற்று கவனிக்கணும். அடுத்து ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ல மார்க்கெட் டேட்டால ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் இதெல்லாம் பெரிய கேப் அப் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பர்சன்டேஜ் கிடையாது. இதே டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் இதெல்லாமே ஒரு மெட்டல் செக்டராக நமக்கு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. அப்போ நமக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் எப்படி இருந்தாங்க, இது நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக். செக்யூரிட்டிஸ் அண்ட் எஃப்என்டோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் டொரண்ட் ஃபார்மா அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹை, அதாவது 52 வீக் ஹை என்ன வச்சுருந்தாங்களோ அதற்கு மேலே தான் இன்னைக்கு ஓப்பன் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சினாரியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படிங்கிறதை பார்த்துடலாம். பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன், M6 ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு இண்டெக்ஸை நம்பி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இங்கே நமக்கு நெகட்டிவ் சினாரியோவில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன நடந்தாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்த்து விடலாம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் நமக்கு லோ, ஓப்பன்ல இருந்து நமக்கு லோ பார்த்தீங்கன்னா நமக்கு
2726. ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு 2835. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2800ல கொடுத்துருக்காங்க. அதாவது ஓப்பன் ஆன இடத்துலயே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டோஜி பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ரீ ஓப்பன்ல இருந்தது ஏஞ்சல் ஒன். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 2529க்கு ஓப்பன். லோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2441. அதற்கப்புறம் ஹை பார்த்தீங்கன்னா 2600 வச்சிருக்காங்க. ஓப்பனுக்கு மேலே தான் க்ளோஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ். எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா 2240க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2168. ஹை 2368 போயிருக்காங்க. க்ளோசிங் நமக்கு வந்துட்டு 2240க்கு மேலே, அதாவது ஓப்பனுக்கு மேலே தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோஸ் என்னவோ அதே அருகில் வந்துட்டு பாசிட்டிவாக க்ளோஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நடந்திருக்காங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் வந்துட்டு நமக்கு கேப் டவுன் இந்த மாதிரி கிடைக்கும் போது அதில் வந்துட்டு எதிர்பாராம இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும். அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வர பார்ப்பாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடக்கிற போது அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது உங்களுடைய டாக்டிக்ஸாக நீங்கள் வச்சுக்கணும். இதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகே, டொரண்ட் ஃபார்மா. டொரண்ட் ஃபார்மா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் 4144, லோ 4118, ஹை பார்த்தீங்கன்னா 4324. ஸோ ஓப்பன்ல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200 புள்ளிகளுக்கு பக்கமாக மூமெண்ட் ஆயிருக்காங்க. இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணும்போது ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ மார்க்கெட், இது ஈக்விட்டி ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக், அதே மாதிரி ஒரு செக்டார் பேஸ்டு ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டிஸ் எஃப்என்டோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜிஎம்ஆர் கிட்டத்தட்ட 7% ஏறி இருக்காங்க. பவர் கிரிட், டொரண்ட் ஃபார்மா, அதானி கிரீன் இதெல்லாமே 4 to 5%. ஆரோ ஃபார்மா இவங்க எல்லாமே நல்ல இம்பாக்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்று 25,500 கால் புட், 2 பேர்த்தோட க்ளோசிங் 112. சேம் ஸ்ட்ரைக், சேம் க்ளோசிங். எங்கே டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா புட்டோட நேற்றைய ஹை 151. ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. காலோடைய ஹை மென்ஷன் பண்ணியாச்சு 25,748. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்த்தோட க்ளோசிங் 112னால இங்கே பாருங்க 25,388. இந்த அப்சைடு பார்த்தீங்கன்னா 26, 25,612. இங்கே மார்க்கெட் எக்ஸாக்டாக சப்போர்ட் பாருங்க, அந்த இடத்துல தான் எடுத்துட்டு மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்த கவர் பண்ணியிருக்காங்க. எப்போ கால் செல்லர் பேனிக் பிளேஸ் 25,612 தாண்டினாங்களோ அங்கிருந்து ஒரு பேரலைன் ஆட்ட மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி ஏறி இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல பாருங்க, மார்க்கெட்டோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய ஹை 151, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 160 அந்த மாதிரி செட் பண்ணிட்டு உடனே புட் ஆப்ஷன்ஸ் இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 78 மட்டும் வந்துட்டு திருப்பி மீண்டும் வந்தவங்க இந்த 112 தாண்டாம திருப்பி கீழே போயிடுறாங்க. இங்க மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்க 2 பேருக்கும் 85, அதாவது 112ல இருந்தவங்க இன்னைக்கு 85ல மீட் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் இவங்க மீட்டிங் நடக்கவே இல்லை. கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 130 ரூபா போயிட்டு திருப்பி 90 ரூபா கட்ட 80 ரூபா கட்டையே வந்துட்டு திருப்பியும் அதை தாண்டினவங்க ஒரு 130 ரூபா. இந்த கால் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட ஹை 160 ரூபாய், நேற்றைய ஹை 150 ரூபாய். இந்த ரெண்டையும் 25,500 கால் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு இம்பாக்ட் மூமெண்ட்டா கொடுத்துருக்காங்க. அது வர பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள ஒரு மொமெண்டம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அளவுக்கு சோதனை பண்ற அளவுக்கு நம்மளை வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மொமெண்டம் ஆயிடுச்சு. இண்டெக்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு தோல்வி அடைவதற்கு காரணம்னா அந்த டிகேங்கிறது இருக்கு. அந்த டிகே எப்படி நடக்குது அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிக்கணும். அப்படி இல்லாத போது என்ன ஆகும்னா ஓவர் ட்ரேட் பண்ணிடுவீங்க. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்க்கெட் எப்படி இருக்கு, மிட்ல மார்க்கெட் எப்படி இருக்கு, செகண்ட் ஆஃப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்டைலை நம்ம கிரியேட் பண்ணணும். இதை உன்னிப்பா கவனிக்கணும்.
25,500 கால் புட் பார்த்தீங்கன்னா நேற்று ஆடட் பிரீமியம் 112 + 112 224 ரூபாய். இன்னைக்கு கால் ஆப்ஷன் மட்டுமே அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு 25,500 கால் புட் அடிப்படையில் 224 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால 25,724 அப்படிங்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ ஆடட் பிரீமியம் பாசிட்டிவ்ல இருந்தனால இப்போ காலையும் புட்டையும் செல் அடிச்சவங்க பேனிக்ல இருக்காங்க. காலை செல் அடிச்சவங்க பேனிக்ல இருக்காங்க. புட் ஆப்ஷனை செல் அடிச்சவங்க மட்டும்தான் ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஸோ நாளைய தினம் புட் ஆப்ஷன்ஸ் அதிக நேரம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல சஸ்டெயின் ஆகக்கூடாது. அப்படி நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு ரெண்டு விஷயத்த ஒன்று கொண்டு போகலாம். மார்க்கெட் மேலே போகிறது தடுக்கலாம், இல்லைன்னா மார்க்கெட்க்கு சைட்வேக்குள்ள போகலாம், கீழே வரக்கும் வாய்ப்புகள் அமைந்து விடும். இந்த இடம் மிக மிக முக்கியம் 25,500 அடிப்படையில். அப்போ அதனால 25,700 அப்படிங்கிறது மிக முக்கியம். அப்போ 25,750 700 காலம். அப்போ இதே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா 25,950 25,950 25,850 25,500 இன்னைக்கு 25,700 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 25,950ஓட டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 260 ரூபாய். அப்போ 25,690 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு க்ளோசிங் கரெக்டாக அங்கே தான் நடந்திருக்கு. அதனால 25,700 கால் புட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 25,700க்கு கீழே சந்தை இருந்தால் கீழ் நோக்கி வரக்கும், 25,750க்கு மேலே மார்க்கெட் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி 25,850 900 மட்டும் போறதுக்குண்டான வாய்ப்புகளும் அமையலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 25,700ல. அப்போ 25,700 கால் போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று 112 ரூபாய் இருந்தவங்க இன்னைக்கு 73 ரூபாயா மாறி இருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு டிகே. இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 40 புள்ளிகள் நமக்கு டிகே நடந்திருக்கு. அப்போ 25,700 ஸ்ட்ரைக் நமக்கு இம்பாக்டடா இருக்கனால இது வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ 700 கால் போட்டு ஒன்றும் மார்க்கெட் ஸ்ட்ராடல் பண்ணி 25,700லேயே முடியலாம், இல்லைன்னா இது பெர்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டை 25,800க்கோ இல்லைன்னா 25,600க்கு கீழே கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் அமையக்கூடும். அப்போ காலோட லோ வந்து 15 ரூபாய் இப்படினால 25,715, பொட்டோட லோ 70நால 25,630. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25,600 கால் 25,500 புட்டு தான் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் மேல் நோக்கி வந்தும் நமக்கு என்ன ஆகலைன்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை கொடுக்கல. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நமக்கு வந்து மீண்டும், அதாவது மார்க்கெட் வந்து கேப் அப் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு இல்லை. அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் கொடுத்து மார்க்கெட் 25,750 போக முடியல அப்படின்னா மார்க்கெட் ரீடெஸ்ட் வந்துட்டு 25,550 25,600 பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட மிட்னா நமக்கு 25,550. ஸோ இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். நாளைக்கு மேக்சிமம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மாற்றணும். அதே மாதிரி ஓப்பனுக்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலே மார்க்கெட்டை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னா 25,600 to 550 கொண்டு வரக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபைட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் செயின் இந்த 0 to ஹீரோக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் புட் சைடு வந்துட்டு அதிகமாகவும் கால் சைடு வந்து கம்மியாக இருக்குது. இந்த இம்பேலன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நேற்று வந்து பில்டப் ஆகாமல் இருந்து இன்னைக்கு 25,500 25,600 நல்லாவே பில்ட் ஆயிருக்கு. கால் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 25,700 25,800 அதுக்கப்புறம் 26,000 தான் ரொம்ப அதிகமான பில்டப் ஆயிருக்கு. அப்போ மிட் நமக்கு 25,700 to 25,750 ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்காக நீங்கள் பார்க்கணும். 0 to ஹீரோக்கு இது ரொம்ப நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதையும் உன்னிப்பாக கவனிங்கள். நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் கிடையாது. இதில் அக்ரெசிவாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ணி நீங்கள் பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த 0 to ஹீரோ கான்செப்டுக்காக நீங்கள் நிறைய பேர் ட்ரேட் பண்ணி உங்களோட கேபிட்டலை இழந்துடாதீங்க. நிறைய நேரம் இது சின்ன கல் பெத்த லாபம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் சில டைம் வந்துட்டு ஒரு டைம் அப்படி கிடைச்சிட்டு மற்ற டைம் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போக முயற்சி பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிசிப்ளினாக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஸ்ட்ராட்டஜி தெரியும் அப்படின்னா ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணுங்க. இல்லையா ட்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு எதில் முதலீடு பண்ணி உங்களுடைய முதலீட்டை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிங்க. முற்றிலும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை அப்படின்னா ட்ரேடிங் பண்ணாதீங்க, ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க.
நன்றி, வணக்கம்.